சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விக்ரம் மகாவை பார்த்து யோசிச்சுட்ருக்காரு. மகா, உங்களை எப்படா பார்ப்போம் அப்படின்னு 2 நாளாக நான் தவிச்சு போயிருந்தேன். தூக்கமே கிடையாது. உங்கள் முகத்தை நான் எப்போ பார்க்க போகிறேன், உங்ககிட்ட நான் எப்போ பேச போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி அமைதியாக இருக்கீங்களே. உங்களுக்காக நான் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கிஃப்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே அசந்து போயிடுவீங்க. பேசுங்க மகா, பேசுங்க அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிட்டு ரோஸை மகா கிட்ட கொடுக்குறாங்க. மகா அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த சமயம் நந்தினி அவங்க கூட்டிகிட்டு வந்த அந்த மகாவை கூட்டிக்கிட்டு அங்கே வராங்க. விக்ரம், நீ பார்க்க வந்த மகா இவ கிடையாதுப்பா, இவ தான் உன்னோட மகா அப்படின்னு அவங்க கூட்டிகிட்டு வந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே விக்ரம் என்னது இவ மகாவா அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது விக்ரம் நந்தினி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா எனக்கு இவங்கள ஏற்கனவே எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குது, இவங்க கிட்ட நல்லா பழகின மாதிரியே இருக்குது, ரொம்ப நெருக்கமாக பழகின மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி அதெல்லாம் இல்லைப்பா, இவ தான் உன்னோட மகா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் விக்ரம், நான் தான் உன்னோட மகா, என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. விக்ரம் இல்லைம்மா, எனக்கு இவங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நந்தினி இல்லைப்பா அதெல்லாம் உன்னோட அப்படின்னு சொல்ல வரும்போதே மகா அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம், உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எனக்கு யார், உங்களுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல மகா சொல்ல வராங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.